ஓ பலிக்கு பலியா. ஃபைனலி ரீச்டு மெஜஸ்டிக். ஆஹா, அந்த கிருஷ்ணரே நேரில் வந்த மாதிரி இருக்குதேப்பா. கிருஷ்ணனேன்னு சொல்லி நம்ம சேன் பண்ணோம்னா நம்ம செய்கிற தவறுகளை வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு நிம்மதி, மன நிம்மதி கிடைக்கும். ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மக்களே, இன்னைக்கு வந்து உகாதி. ஸோ ஹாப்பி உகாதி ஐஸ், ஹாப்பி கன்னடா நியூ இயர். பாருங்கள், மாயிலை நேற்று வந்து இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம். மாயிலை வாங்கினோம். இன்றைக்கி வந்து அதை வந்து அவிஸ் வந்து எல்லாம் தோரணமாக தொங்க விட்டுட்ருக்காரு. வேறு லெவல். இது பாருங்க எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுன்னு. ஹலோ ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்லை. வெளியே தலையை விட்டு ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. மறுபடியும் பாருங்க, போயிடுச்சு பாருங்க. இதுக்கு பாருங்க, சட்டை பாருங்க. சரி சரி சரி, யார் யார் போகிறாங்க வராங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது மக்களே. ரைட், வணக்கம் வணக்கம் மக்களே. அவ்வளோதான், இன்றைக்கி வந்து பெங்களூர்லேருந்து நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ கிளம்புற இதான் வந்து பார்த்திங்க அப்போ இன்றைக்கி வந்து கன்னடா வர பிறகு உகாதி இங்கே செலிப்ரேட் பண்ணால் வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நேராக இஸ்கான் டெம்பிள் போகிறோம். நான் ரொம்ப நாளாக பெங்களூர் வரப்போ நினச்சிட்டே இருக்கேன் இஸ்கான் டெம்பிள் போகணும்னு சொல்லிட்டு. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து அதை வந்து நடத்தியே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் கட்டாயத்தில் இல்லை, ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். உள்ளே போய்ட்டு அக்கா சமையல் செஞ்சுட்ருக்காங்க. என்னென்னு பார்ப்போம், இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்ப்போம். என்னக்கா, சக்கரை பொங்கலா? கோழியா? கோழியா? ஓ, இது என்ன வறுத்துட்ருக்காங்க மக்களே. இது வந்து சேமியா வறுத்துட்ருக்காங்க. அது என்ன கொதிச்சுட்ருக்கு? ஓகே, தூர் டால், துவரம்பருப்பு மக்களே. அது போக இது. சரி, ஓகே, மொத்தத்தில் ஏதோ சொல்கிறாங்க, அதை செஞ்சிட்ருக்காங்க. செய்யறது சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகேங்களா மக்களே? ஸோ இன்னைக்கு உகாதியை முன்னிட்டு அவிஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறார். மசாஜ். சூப்பர் சூப்பர். ஒன்றும் ஆகாத அவிஸ், நல்லாதான் உடம்பு குளிர்ச்சி. ஆ, இது நல்லதுதானே கண்ணு குட்டா, குழந்தைங்களுக்கெல்லாம் விடுவாங்க. நான் குளிச்சுட்டு வந்துட்டேனே. எப்படி இருக்கு ஃபீலிங்? நோ 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 நோ, எங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது வீசு. நெக்ஸ்ட் மந்த் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அது தெரில, என்னன்னு தெரில. ஓகே மக்களே, சிறப்பு சிறப்பு. இது என்னக்கா அது பொங்க என்ன சொன்னீங்க? போலியா? ரைட் போலின்னா ஒப்புட்டு. என்னடா நானும் போலின்னு சொன்னீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒப்புட்டு மக்களே, ஒப்புட்டு. செமையாக இருக்குது மக்களே. அது வந்து இந்த பருப்பு, துவரம் பருப்பு இருக்குல்லைங்க, அதெல்லாம் போட்டு எப்படி உருண்டையாக போடுவீங்களா இல்லை தோசைக்கல்ல வச்சுருப்பீங்களா? சப்பட்டையாக இருக்குமா இல்லை எண்ணெயில் அப்படி போட்டு ஃப்ரை பண்ணுறதா? அதான் கேட்குறேன். ஓகே 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 மக்களே, அங்கே பாருங்க மக்களே. அது வந்து பெரிய பருப்பு, துவரம் பருப்புலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பருப்பு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. ஸோ இங்கே சாம்பார் ரெடின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சேமியா. சரி ஓகே மக்களே, எல்லாம் ரெடி ஆகட்டும் மக்களே. ஜம்னு உடம்பு ஃபுல்லாக ஆஃபீஸ் எடுத்து போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, இங்கே ஒரு ஆள் அந்த இது சார்லி பாருங்க, அதுவும் பாருங்க கம்மன் படுத்துக்குச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. நம்ம பாருங்க வீரத்தலும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. மார்க் போட்டிருக்கிறாரு. எவ்வளோ நேரம் இருக்கணும்? 1 hour. ஓகே சூப்பர். ஓகே வர்றா என்ன சார்லி எந்திரனா எந்திரிச்சு போகுது. ஓ பலிக்கு பலியா? மெதுவா இந்த மாதிரி தான் ஒகேனக்கல் மசாஜ் இருக்கும். அட்டி வெளியே தட்டுவாங்க. கமிஷா நியூ ட்ரெஸ்ஸா? சூப்பர். என்ன போட்டு கண்ணுக்கு போய் எரியுதா? கண்ணெரியுதா? ஓகே மக்களே, அவிஸ் அடி விடா காக்கா வந்துருக்கா. வெள்ளத்தை வந்து காய்ச்சிங்க பாருங்க. உள்ளே வந்து பருப்பு போட்டு செம்ம
பருப்பு பெரிய பருப்பாக இருக்கு. ஊற வச்சதா இல்லை அப்படியே இது ஒன்றுதா? அப்படியே. ஓகே 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 மக்களே, பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வெந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து மைதா மாவுக்குள்ளே போட்டு போடுறதாக்கா? என்னது சிரோட்டினா? ஆ, சிரோட்டி ரவா. ஓகே ஓகே, சிரோட்டி ரவான்னு சொல்லுங்க. மைதா கொஞ்சோண்டு சிரோட்டி ரவா கொஞ்சோண்டு. ஓகே ஓகே, அதை உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி அதை மக்களே ஒப்பிட்டு செய்யுமல்ல, அதை மக்களே சொல்லியா பாருங்கள். நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் மக்களே. சேமியா. ஆனால் சேமியாலாம் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது மக்களே. நான் முன்னையெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது அடிக்கடி வந்து இதை வந்து டக்குன்னு கப்புக்கு இதை கிளறி எடுத்து போட்டு போய் பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் வருது. அதுக்கப்புறமெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள். இந்தியன் நூடுல்ஸ். மக்களே அப்படியே பாருங்கள், பூஜை ரூமு எப்படி ஜம்முன்னு வேறு லெவலில் பண்ணிட்டாங்களா? ஓகே மக்களே, ஜம்முன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க மக்களே. ஸோ மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் மாப்பிள்ளை ரெடி. காடுகுடி ட்ரிப் பார்க் அப்படிங்கிற ஒரு மெட்ரோவில் இன்றைக்கி தான் பெங்களூர்லேருந்து மொதல் வந்து மெட்ரோ யூஸ் பண்ண போகிறோம். மெட்ரோவில் வந்து ஏறி இஸ்கான் போகிறோம். ஓகேங்களா? ஓகே, செட் பண்ணுவா. ஓடிபி வேணுமா மக்களே? நெக்ஸ்ட்டு ரேபிடோ போட்டு கிளம்பியாச்சு. காடுகுடி மெட்ரோ ஸ்டேஷன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா வந்து தலைகீழே எண்ணெய் தேய்ச்சி உடம்புல எண்ணெய் தேய்ச்சிருக்காரு. ஸோ அதனால் வர முடியல. ஸோ அதனால் மக்களே நம்ம ரேபிடோ போட்டு அங்கே போய் அங்கே மாப்பிள்ளை வந்துடுறாரு. அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி இஸ்கான் போகிறோம். ஓகேங்களா? ஓகே மக்களே, காடுகுடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ப்ரோ என்ட்ரன்ஸ் எங்கே ப்ரோ? எங்கேயா? ஓகே மக்களே, ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு மாப்பிள்ளை வரணும். வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் வந்து மெட்ரோ யூஸ் பண்ணுறோம். சென்னையில் யூஸ் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் பட் யூஸ் பண்ணதில்லை. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் எலிவேட்டர். பட் இதில் நம்ம வந்து போக தேவையில்லை. நமக்கு நம்மளால் முடியும், நடந்தே எவ்வளோ. அதை பாருங்கள், டிக்கெட் எடுத்து அங்கே போகணும். இங்கே தான் வந்து டிக்கெட் சென்டர் இருக்குது. ஓகே மக்களே, ஃபுல்லாக வந்து செக்அப் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறேன். பேக்கப் போட்டு அங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி செக்அப் இருக்குது. நம்மளே இது மாதிரி தான் பண்ணுவாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே வர கர்நாடகா இது என்ன இதுன்னு நினைக்கிறேன், தலைமைச் செயலகம்னு நினைக்கிறேன். ஸோ இதான் பாஸு. இங்கே தான் டிக்கெட் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, வச்சாச்சு மக்களே. ஸோ மக்களே உள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு ஏறி கிளம்பலாம். மாப்பிள்ளை வேறு என்ன காணா. நம்ம போய் மெஜஸ்டிக்கில் போய் வெயிட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா மெஜஸ்டிக் போயிட்டு அங்கேருந்து மகாலட்சுமின்னு சொல்லிட்டு போகணும். ஓகேங்களா? அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் இருக்குது. ஓகே மக்களே, எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறுறோம். ஃபைனலி ரீச்சுடு பெங்களூர் மெட்ரோ. ட்ரெயின் நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குப்பா. வேறு என்ன வேகத்தில் கிளம்புது பாருங்களேன். அதுக்குள்ளே அப்பா அதுக்குள்ளே என்னோட வந்துருச்சு. மக்களை இங்கே பாருங்க, அந்த சிட்டி லைஃப்னால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். காதில் வந்து ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்காங்க. கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு மக்களை. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. ஆஹா, அடுத்த ட்ரெயினு வந்துருச்சு. மாப்பிள்ளை வந்துட்டானா? ட்ரெயினு வந்துருச்சு. கரெக்டாக நீ வந்துட்ட. வேறு லெவல். சூப்பர் மாப்பிள்ளை. ஓகே, சிஸ்டம் மட்டும் அந்த ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் போல் ஃபுல்லாக நடக்கலாம். சரிதா? அதுதான் வந்து எண்டு. ஸோ மக்களே, நான் வந்து மெட்ரோவில் வந்து இப்படி நடந்து போனதே கிடையாது. சென்னையிலனா நமக்கு என்ன லாங்குவேஜ் நம்ம ஊருக்காரங்களா இருப்பாங்க. இது பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டுக்கு அப்படி நடந்து போகலாங்களா. இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம் மக்களே. சரிதா? எல்லாம் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கூடாது. நம்ம மாதிரி ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அந்த கூட்டம் மாதிரி இங்கே எடுக்கலாம்ல. ஸோ ஃபுல்லாக நடக்கலாம். எங்கேயுமே இதெல்லாம் கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. இல்லை. ஓகே ஓகே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போனாலும் சரி வண்டியில் போனாலும் சரி நம்மளால டைமுக்கு போக முடியாது. இப்போ லேட் ஆகிடும். இப்போ மெஜஸ்டிக்கெல்லாம் போனால் நம்ம 2 hours ஆகிடும். அதே நம்ம மெட்ரோ யூஸ் பண்ணோம்னா ஒரு 45 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடும். ஸோ இது பெஸ்ட்டு. டிராஃபிக் ஃப்ரீ பெஸ்ட்டு. இப்போ நம்ம இங்கிருந்து போகிறோம், காடுகுடிலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மெஜஸ்டிக் போகிறதுனால நமக்கு கூட்டம் இல்லை. ஓ, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் காடுகுடி? காடுகுடி இந்த பக்கம் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நமக்கு கூட்டம் இல்லை. அதே நீங்கள் மெஜஸ்டிக்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே உங்களால் வரவே முடியாது. ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். இப்போ மெஜஸ்டிக் மகாலட்சுமி போகிறது பஸ் ஆட்டம் இருக்கும். மெஜஸ்டிக் மகாலட்சுமி போகிற கூட்டமாக இருக்குமா? இப்போ பாருங்க, அங்கிருந்து நாம மகாலட்சுமி போகிற கூட்டமாக இருக்கும். ஊர் டவுன் பஸ் ஆட்டம் இருக்கும்.
சிறப்புங்க. ஃபைனலி ரீச்டு மெஜஸ்டிக். ஆனால் மெஜஸ்டிக் பெருசு ஏமாப்பில் மெட்ரோது பார்த்தா ஏர்போர்ட் மாதிரி இருக்குடா மாப்பிள்ள. ஆஹா மக்களே, மாப்பிள்ளை சொன்ன மாதிரி மெஜஸ்டிக் என்ன மாப்பிள்ளை இவ்வளோ கூட்டமாக இருக்குது. டக்கு நம்ம ட்ரெயினை பாரு போகலாம். மக்களே ட்ரெயின் வந்துருச்சுங்க. அப்பா மக்களே அவ்வளோதான், மகாலட்சுமி போகிற ஏரியாச்சு. இது 3வது ஸ்டாப்பா? இங்கிருந்து 5வது ஸ்டாப். ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ಗೆ ಇರುವ ಅಂತರದ ಬಗ್ಗೆ ಮಹಾಕವಿ ಕುವೆಂಪು ರಸ್ತೆ. ஓகே டாட்டா பாய் பாய். மக்களே ஃபைனலி ரீச்டு மகாலட்சுமிங்க. சூப்பர் மாப்பிள்ள போலாமா? போகலாங்க மக்களே அவ்வளோதான் மக்களே, கீழே வந்தாச்சு. வந்துட்டு இஸ்கான் டெம்பிளை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து நிறைய பேர் இஸ்கான் டெம்பிளுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு போகிற வழியிலேயே. வந்து விநாயகரை கும்பிட்டு அப்படியே போகலாம். மக்களே உள்ளே வந்து விநாயகரை போய் கும்பிட்றதுக்கு வந்து போகலாமா வேண்டாமான்னு இது இருந்தது. போனங்காட்டி பாருங்கள், பொட்டுக்கல்லையுமே இது வெள்ளம் பிரசாதம். கடவுள் வந்துட்டு இந்த பிரசாதத்தோட நிறைய இருக்கிறாரு. இஸ்கான் போகிறதுக்கு முன்னாடியே ஜம்முன்னு நாமத்தை போட்டு போனால் தான் நல்லா இருக்கும். ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஆஹா, அந்த கிருஷ்ணரே நேரில் வந்த மாதிரி இருக்குதேப்பா. ஹரே ஹரே. ஓகே மக்களே, ஜம்முன்னு போட்டாச்சு. இப்போ கிருஷ்ணர் கோயிலுக்கு போகலாம் ஆஃப்டர். ஓகே மக்களே, இஸ்கான் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது இஸ்கான் பஸ் ஸ்டாப்பு. ரொம்ப நாளாக இஸ்கான் டெம்பிள் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. உகாதி அன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். உகாதி அன்னைக்கு அது பாருங்கள், வருடப்பிறப்பு அன்னைக்கு வந்திருக்கோம். இங்கே வருடப்பிறப்பு, புது நாள் புது வருஷத்துலேயே வந்திருக்கிறோம் பாருங்கள். அங்கே ஆப்போசிட்டில் தான் ரங்கநாதர் இருக்கு. உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 hours ஆயிரும். உங்களுக்கு வெளியில் பார்க்க போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும். ஆமாம், இது என்னமோ பார்த்தேன். சரி, ஏதோ ஒரு நார்மல் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ பாருங்க, நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீல். கோயிலுக்கு போகிற மாதிரி இல்லையே, ஏதோ ஐடி கம்பெனிக்குள்ள போகிற மாதிரி இருக்குது. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா டெம்பிள். வாவ், செம மக்களே. இங்கே பாருங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க வெளியே. பேக்கேஜ் கவுண்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு மென் உமன் 2 பேர் தனித்தனியாக பிரியணும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து வெல்கம் டு இஸ்கான் பெங்களூர் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா டெம்பிள். ஓகே, ட்ரௌசர் போட்டு இங்கே அலவுட் இல்லையாமாப்பில்? இல்லை, அப்படி தான் போட்டிருக்கு. இதான் பாருங்க மக்களே, அதெல்லாம் வந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகலாங்க. நம்ம கூட கூட்டமே இல்லாத மாதிரி இருந்து இங்கே வந்து பார்த்தா சரியான கூட்டம். எல்லா திசையிலேருந்து வருவாங்களா இருக்குது. இதெல்லாம் கொண்டு வந்தால் மாட்டிக்குவீங்க மக்களே. குட்கா பான் மசாலாலாம். மக்களே இங்கே பாருங்க மக்களே, இது என்னடா அதை விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சா அப்புறம் பார்த்தா செருப்பு வந்து இந்த மாதிரி கோணி பை இருக்குமில்லங்க, அந்த மாதிரி இது அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டு போயிடலாமுங்க. செப்பல் கழட்டி விட்டு போகலாமுங்க. இதை பாருங்க கொடுக்குறாங்க பாருங்க, கவுண்டர் இருக்குது. மக்களே இஸ்கானுக்குள்ளே வரீங்கன்னா ஆரம்பத்துலேயே ஒரு பட்டை கிராமத்தை போட்டிங்கன்னா இங்கே வந்து மரியாதையாக பேசுகிறாங்க நம்மகிட்ட. 2வது செப்பலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்ஸ் எடுத்துகிட்டு இல்லைங்க, 2 பேருமே ஆட்டிக்கிட்டு வந்துட்டோம். ஜிபேயில் தான் இருக்குது. அதனால் வந்து அவர் ஏதோ சொன்னார், எங்களுக்கு புரியல. உள்ளே வந்துட்டான். இல்லை அவர் இங்கே தான் வந்து செப்பல் வந்து கொடுக்குறடா. அப்படியே விட்டு போயிடலாமா எங்கேயாச்சும் ஓரஞ்சாருமா? அப்படி விடக்கூடாது மாமா. அப்புறம் நம்மளோட எடுத்து எங்கேயாச்சும் போட்டுருவாங்க, தூக்கி வச்சுருவாங்க. ஆமாம், நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியாது. வாங்க நம்ம யாராச்சும் கூகுள் பே பண்ணி வாங்கிக்கலாம். மக்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர்த்துக்கு மேலே நாங்களே வந்து கேட்டு பார்த்துட்டா. ஆனால் யாருக்கிட்டே வந்து கேஷ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஓகே ப்ரோ ஓகே நாங்கள் ஒருத்தங்கிட்ட கடை வாங்கினா எங்களுக்கு வந்து எங்ககிட்ட வந்து ஒருத்தங்க வந்து சொல்லி அவருக்கு 15 ரூபா கட்டிட்டு இப்போ 5 பேர்த்துக்கு சேர்த்து டிக்கெட் எடுக்க போகிறோம் மக்களே. 2 டிக்கெட் கொடுத்தாங்க, ஒன்று 15 டிக்கெட்டு, ஒன்று 10 டிக்கெட்டு. 15 அவங்ககிட்ட கொடுத்து 10 நம்ம வாங்கிட்டு வாங்க போய் செப்பலை பண்ணி விட்டுட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம். சாக்கு மக்களே. எதை ஒன்று எடுப்போம், எதை எடுக்கிறது, இதை எடுப்போமா? அவ்வளோ தாங்க மாப்பிள்ள. சாக்குள்ளே ஓடுறது எப்படி சிஸ்டம் பாரு. ஓகே மாப்பிள்ள, டன் போட்டாச்சுங்க மக்களே. கோணி பைக்குள்ளே டிக்கெட் எங்கிட்ட தான் இருக்குது. இதான் மக்களே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இவங்க தான் பண்ணாங்க. ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. ஓகே மக்களே, அதை கொண்டு போய் கொடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் வாட்டி கொண்டு போய் வச்சுட்டாரு. நம்பர் சொல்லிடுவாரா? நம்பரு டோக்கன் கொடுத்துட்றாரு பாருங்க. ஏய் இதான் நம்ம டோக்கன். நாங்கள் தொலைச்சிட்டாலும் இதை காட்டி நாங்கள் வாங்கிக்குவோம், இந்த வீடியோ காட்டி. ஓகே மக்களே,
அவ்வளோதான். அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து தர்சன் உள்ளே போகிறோம். வாருங்க மக்களே, கூட்டம் சும்மா அப்படியே அள்ளுதுங்க. சரிங்க மக்களே, அடுத்த கட்டமாக கை காலெல்லாம் கழுவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மாப்பிள்ள ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே மக்களே, வாங்க போவோம். மக்களே, எனக்கு இந்த இந்த மாதிரி நடக்கிறது வந்து திருப்பதியில் இப்போ ஆரம்பத்தில் இப்படி தான் மக்களே நடப்போம் பொது தரிசனத்தில். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு இதே மாதிரி தான் இருக்கும் திருப்பதி. பாருங்க எத்தனை பைக் நிறுத்திருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு மக்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, கிருஷ்ணன்லாம் சிறு வயது விளையாட்டு. இது ஒரு கோட் ஆகும். இது பாருங்க, இது என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு நம்ம கலியுகத்தில் இருக்கிற எல்லாம் இங்கே தப்பு தவறு எல்லாம் நடக்குது. இதெல்லாம் சரி செய்யலாம் சாண்டிங் பண்ணணும். அர்ச்சனைன்னு சொல்லி நம்ம சாண்ட் பண்ணோம்னா நம்ம செய்கிற தவறுகளை வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு நிம்மதி, மன நிம்மதி கிடைக்கும். ஓகே 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 மக்களே, பாரு என்னடா இதானா கோயில். ஆஹா மக்களே, தெரிகிறதா? அதுதாங்க இது மாடர்ன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆர்கிடெக்சர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க மக்களே. நம்ம நினச்சோம்னா சுபாஷோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு டேரெக்டாக போய் சாமி பார்க்கலாம், எந்த வித செக்கிங்கிங்கில் இல்லாமல். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதை காமிக்கணுமே அப்படிங்கிறனால தான் ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்க கோயில் அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதான் வந்து ராஜகோபுரம். என்னென்னா மாப்பிள்ளை வந்து அந்த கமிட்டி மெம்பராக இருக்கிறாப்புல. என்ன மாப்பிள்ள அப்படி தானே? ஹரே கிருஷ்ணா வந்து என்ன மெம்பரு? ஃபோர்த் மெம்பரா? ஃபோர்த் மெம்பருமாங்க. அதில் இருக்காங்க. நம்மள மாதிரி நாம போட்டு ஹரே ராமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கூட நிறையா கடவுளை பற்றின இதிகாசங்கள் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த குரூப் இதிகாசம் அப்படி. ஸோ அதனால் வந்து மாப்பிள்ளைக்கு தனி மவுஸ் பிரபுன்னு இருக்கிறாங்க மாமா. அவங்க பிரபு வந்துட்டு அந்த உள்ளலாம் அவங்க பிரபு ஹரிராம் அதானே அவங்க பிரபுங்கிறவங்க. அவங்க மாங்க் சாமியார். அவங்க வந்துட்டு நமக்கு இருந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த கலியுகானா என்ன, பகவத்கீதை அதை பத்தி எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க இங்க. ஒரு யோகா, சூரிய நமஸ்காரம் எல்லாமே. அப்புறம் நமக்கு இருந்துட்டு ஏதோ ரொம்ப இதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்க ஸ்டே பண்ணலாம். ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணி இருந்துட்டு நம்ம இது மாதிரி இது எல்லாமே கற்றுக்கலாம். அது மாதிரி நம்ம மனநிலைமை சரியில்லாதப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணி இது மாதிரி இருந்துட்டு கூட நம்ம போகலாம். ஓ சரிங்க மக்களே, கொடிக்கம்பம் பாருங்க. ஆரம்பத்தில் ராஜகோபுரத்தை கடந்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ். வாவ், கொடிக்கம்பம் பாருங்க மக்களே, எவ்வளோ ஹைட்டுன்னு பா பாருங்க. ஸ்பெஷல் பிரசாத் லட்டு இருக்குது, கிருஷ்ணா புக்ஸ் இருக்குது, அர்ச்சனை ஆராத்தி இதெல்லாம் இருக்குது தான் சாமி. அதுக்கப்புறம் சங்கல்பா பூஜை, சங்கல்பனா ஃப்ளவர் வச்சு பண்ணுறது. ஸ்பெஷல் என்ட்ரி ஆல்சோ இருக்குது. அதுதான் மாப்பிள்ளை சொன்னது, ஸ்பெஷல் என்ட்ரி 108. என்ன மாப்பிள்ள 108 படி நீங்கள் ஒரு 108 திவ்ய நம்ம சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அப்படியா? ஹரே 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 ராம். அப்படி சொல்லிட்டு போனால் லேட் ஆகும் மாப்பிள்ள. மாப்பிள்ள மந்திரம் என்ன? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. மக்களே 108. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நேரங்கள் கழித்து கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. வாவ் மக்களே, சிறப்பான தரிசனம் மக்களே. அந்த மந்திரத்தை வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரேன்னு சொன்னோம்ல, அதை வந்து அந்த மந்திரம் வந்து விட்டே போக மாட்டேங்குது. வாயில் வந்துகிட்டே இருக்குது. அம்மாள் பாருங்க கொண்டுகிட்டே இருக்கிறா பாருங்க. அந்த மந்திரம் வாய் விட்டு போக மாட்டேங்குது தானே, வந்துகிட்டே இருக்குது தானே. ஆமாம் மக்களே, ரெண்டாவது எல்லாருமே சேன் பண்ணுவாங்க. உண்மையாகவே நம்ம தீர்த்தம் கிடச்சிருக்காரு மக்களே. எங்களுக்கு முன்னாடி போனவங்களுக்கு கூட தீர்த்தல மக்களே. எங்கள் வரும்போது சங்கூதி எங்களுக்கு தீர்த்தம் கிடச்சிது. அதெல்லாம் புண்ணியம் மாப்பிள்ள, அதுக்கு ஒரு லக்கு வேணும் மாப்பிள்ள. கரெக்டான இதுக்கு டைமில் நம்ம சிறப்புங்க மக்களே. வா, 7 குண்டால வேலை வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. மக்களே வாங்க மக்களே, அடுத்த கட்டமாக உள்ளே போகிறோம். எல்லாம் மணி வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, அடிக்க முடியாத மாதிரி. ஓ இங்கே பாருங்க கோவிந்தனுங்க மாப்பிள்ள. அங்கே வந்து நரசிம்மர் மக்களே, சொல்ல மறந்துட்டாங்க. அங்கே நரசிம்மர் மாப்பிள்ள, இங்கே வந்து வெங்கடாச்சலபதி. இங்கே பாருங்க மக்களே, வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாச கோவிந்தா. வா செமையாக இருக்குதுங்க. அங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, இங்கே நல்லாவே காமிச்சிட்டேன் மக்களே. கோவிந்தா கோவிந்தா மக்களே.
அது ராஜகோபுரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மர். ஓகேங்களா, இங்கே வந்து தேங்காய் வளக்கடை வித்துட்டு இருக்காங்களா. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ள வந்து வெங்கடாச்சலபதி. நெக்ஸ்ட் அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இது வந்து பேரண்ட் டெம்பிள். நம்ம இருந்து கோல்டன் டெம்பிள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். எங்கன்னா குஜராத்துக்கு சம்திங் கோல்டன் டெம்பிள் இருக்கு. இது ஒரு மெயின் டெம்பிள். கிருஷ்ணன் டெம்பிள் இது மெயின் டெம்பிள். இது மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரு 120-130 இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஒரு 100+ கோயில்ஸ் உலகம் ஃபுல்லாவே இருக்கு. உலகம் ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி கிருஷ்ணருக்கு எல்லாமே இந்த பஜனை பாடுறது எல்லாருமே இருக்காங்க. UK US எல்லா பக்கமே இருக்காங்க. ஆனால் இது வந்து பேரண்ட் டெம்பிளும் மெயின் டெம்பிள் இது. போகலாங்களா? போகலாம். செம்மையாக இருக்குங்க. பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களாம் கொடுத்து வச்ச மக்களே. பக்கத்துலேயே ஒரு கோயில். அது இன்னைக்கு உகாதி வேறையா, நல்ல கூட்டம். ஃபோட்டோ ஷூட்டு தான் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குப்பா. மக்களே இங்கே பாருங்க, அவர் முடிக்க பாருங்க, செமையாக இருக்குது பாருங்க. ஹேர் ஸ்டைல் மேலே தொப்பி மாதிரியே போட்டிருக்காரு. நல்லா இருக்குல்ல ப்ரோ? ஹேர் ஸ்டைல் சூப்பர் ப்ரோ. ஸ்விம்மிங் பூல் மக்களே. ஸ்விம்மிங் பூலில் குளம். மாப்பிள்ள எவ்வளோ தூரம் மாப்பிள்ள போயிட்டே இருக்குது. இதுதான் மெயினா? ஓகே 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 மக்களே, இங்கே பாருங்க. சே செமையாக இருக்குங்க. அந்த கோவிலில் மக்கள் வரும்போது எல்லாம் ஜாலி தான். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே நிம்மதி வேணுமாமா. அது வேணா இருக்கிறவங்கிட்ட எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது, ஆனா நிம்மதி இருக்கு. கண்டிப்பா மாப்பிள்ள. டே கப்பா டே மாப்பிள்ள, என்னடா அது? என்ன கோல்டா மாப்பிள்ள? கோல்டுங்க மாமா. இதெல்லாம் கோல்டு கிடையாது மக்களே. நீங்க இதெல்லாம் கிடையாது, ஆனா அதெல்லாம் கோல்டாட் இருக்குது. ஐயோ, இது எடுக்காம இருந்தா வேஸ்ட் மக்களே. மாப்பிள்ள இந்த பெரிய பெரிய சர்ச்செல்லாம் இருக்குமா மாப்பிள்ள? அந்த மாதிரி இருக்குடா. சூப்பரா இருக்கு உள்ள பாருங்க சாமி. மக்களே எல்லா லாங்குவேஜ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் அனைத்து லாங்குவேஜில் இருக்குங்க மக்களே புக்ஸு. மாப்பிள்ளை இங்கே புக்கு இங்கே வாங்கலாம்னு சொன்ன பகவத்கீதை. இங்கே வேணாமாம்மா, இன்னொரு கீழே நிறையா இருக்குண்ணா. ஸோ இதான் மக்களே, அதுதான் மக்களே மெயின் டெம்பிள், கோல்டன் டெம்பிள். அதான் மாப்பிள்ள, அது கோல்டா மாப்பிள்ள? கோல்டு. சூப்பராக இருக்குது மக்களே. வாவ். ஓகே மக்களே, அப்படியே சுற்றி வந்து தீர்த்தம் வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு இது உண்டியில் இங்கே இருக்குது. இதுதான் மக்களே, இங்கெல்லாம் உட்காந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். உள்ளதாக அதுதான் சாமி. ஓகே மக்களே, அப்படியே போய் ஒரு சுற்றி எல்லாமே சாமியெல்லாம் பாட்டு வெளியே வந்தோம்னா அங்கே பாருங்க பிரசாத சென்டரு. அப்படியே லைன் பை லைனாக போகிறதுக்கு சூப்பராக இருக்குது மக்களே. அங்கே மேலே பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும் புக்ஸ் எல்லாமே. வாங்கிக்கலாம், பகவத்கீதை மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, புக்கு வாங்கிட்டு மீட் பண்ணுறேன். பரவாயில்ல, நிறைய புக்ஸ் நிறையா இருக்குது. நான் மக்களே இங்கே வந்து பகவத்கீதை வாங்கலாம்னு வந்தேன். கலரிங் புக்கெல்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அது வந்து வாங்கியாச்சு 60 ரூபா மக்களே இந்த புக்கு. ஓகே தேங்க்யூ. ஓகே தான், வாங்கியாச்சு. சிறப்பு, நல்லா நீட்டாக பண்ணுறாங்க மக்களே. இங்கே பாருங்க, கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இதை கொடுத்து புக்கு வந்து விற்கிறாங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, இங்கே இருந்தவங்க நிறையா பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்காங்க. இதில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள், அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவருக்கு சிலை இருக்குது தனியாக. அவர் தான் அந்த டெம்பிள் வந்து உருவாக்கியிருக்காரு. நம்ம வந்து குழந்தையாக பிறக்கிறோம் சரிங்களா. அவருக்கு இங்கே இப்படி இருந்து அப்படியே குழந்தையாக பிறந்து வளர்ந்து அப்படியே வாலிபமாகி அப்படியே வந்து 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 பாருங்க கடைசியாக வந்து இறந்து எலும்பு கூட ஆகிறோம். ஏன்னா ஒரிஜினல் எலும்பு கூட என்ன தெரியல, ஒரிஜினலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது, பட் தெரில மக்களே. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஹிந்து தர்மத்தின்படி இதுதான் நம்மளுடைய புனித நூல்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு கொண்டு போய் படிக்கிறோமா இல்லையோ, நம்ம பீரோவில் பத்திரமா வைப்போம் சரிங்களா. நம்ம வயசான காலத்தில் எடுத்து படிச்சுக்கலாம். ஒரு வீட்டில் அந்த புக் இருக்கணும் மக்களே. ஓகே, தமிழ் தானே? ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் பாருங்க மக்கள், 2 வாங்கியாச்சு. டிராயிங் புக்கு தவனுக்கு, பகவத்கீதை வந்து நம்ம வீட்டுக்கு. அங்கங்கே ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. கீழே போயிட்டே இருக்கு. கீழே பாருங்க. ஆஹா மக்களே, அது பக்கம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இருக்க பாருங்க. நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாருங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, லட்டு மக்களே. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகலான்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டு. சந்திரன் மாதிரி இருக்கல, இது வந்து நார்த் சைடு ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் அந்த லட்டு. இது பாருங்க, அந்த ஒப்புட்டு இருக்கல, ஒப்புட்டு வந்து தோசைக்கல்ல போட்டு அந்த கோகனட் ஹோலின்னு சொல்லி தேங்காய் அதில் செய்கிறது. இங்கே பாருங்க, லைனாக இருக்குது பாருங்க. ஸோ நிறையா இருக்குது மக்களே. நம்ம ஃபேமிலிக்கு 5 லட்டு, மஞ்சநாத் தன்னாடு 5 லட்டு வாங்கியாச்சு. மாப்பிள்ள போட்டலாமா? பகவத்கீதா யா. சோறு போடுவாங்களா? அதான் மாமா, இங்கே பெங்களூருக்கு எல்லாத்துக்குமே இல்லாதவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இங்கேருந்து கொடுப்பாங்க. இங்கே வர்றதில்ல இன்கம். இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்களா, இதை வச்சு இங்கேருந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இவர் இருக்கிறார்ல, யார் இவர்? பெரியவர்.
இவர் இருந்துட்டு அப்போ இருந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது 2 குழந்தைங்க இருந்துட்டு சாப்பாட்டுக்கு வேண்டி நாய் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துட்டு இவர் என்ன நினச்சிருப்பாங்க, இன்னும் குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு கொடுக்க முடியாத சொசைட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்து அக்ஷயா பாத்திரம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெங்களூர் ஃபுல்லாக இது மாதிரி ஆசிரமம், சேரிட்டி அவங்க எல்லாத்துக்குமே அவங்க சாப்பாடு டொனேட் பண்ணுவாங்க. இங்கே வர இன்கமில் அவங்க வந்து சாப்பாடு டொனேட் பண்ணுவாங்க. அப்புறம் மக்களே இங்கே தயாரிக்கிற ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுறாங்களாம்மா. ஓகேங்களா, இங்கே பாருங்க எல்லாமே ஹைஜீனிக் தான். ஓ அடே எங்கள் அப்பா அது என்ன மாப்பிள்ள போய்கிட்டே இருக்குது. நிறையா மாப்பிள்ள வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கலாம். புது வீடு கட்டினா வந்து வாங்கலாம் மாப்பிள்ள. கிஃப்ட் ஐட்டம், ஏடிஎம் இருக்குது பாருங்கள், உள்ள ஏடிஎம் இருக்குது. ஆஹா இங்கே பாருங்க மக்களே, இது பப்ஸு அது இதுன்னு இருக்குது. கேட்கலாம் பாருங்கள், சரிதா. இந்த சமோசா வந்து 45 ரூபா. தேங்க்யூ. இது 35 ரூபா மக்களே. ஆனால் உள்ள நிறைய ஸ்டஃபிங் இருக்குங்க. சமோசா ஆளு நல்லா இருக்க மாட்டிருக்கு. இந்த சமோசா சாப்பிட்டு சமோசா நல்லா இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஆளு பண்ணுக்குள்ள வளப்பா மாதிரி. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, பரவாயில்ல சுடுது. ஓகே மக்களே, அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இங்கே பாருங்க சோப்பு, சந்தனம். நாங்கள் ஒக்க மக்கா நம்ம காசை கரைக்காம விட மாட்டாங்களாட்டிருக்கு. என்னென்னமோ இருக்குதுங்க மக்களே. இப்படி 10,000 செலவாகவும் கொடுக்க மாட்டேன். இங்கே பாருங்க மக்களே, அடி சட்டை, இந்த மாதிரி இந்து சிம்பிள் போட்ட சட்டை. போகலாம் லைனாக இருக்குது மக்களே. இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து அப்படியே மாட்டி விடலாம், நல்லா இருக்குது. 100 ரூபா. புது வீடு கட்டி வந்து வாங்கிக்கலாம். கிருஷ்ணர் புண்ணியத்தில் அதான் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கு மக்களே. மாப்பிள்ளை அப்பு சொன்னாப்பில மக்களே. இங்கே பாருங்க மக்களே, ஃப்ரெஞ்சு ஃப்ரையிலிருந்து மக்கா காம்போவும் சேல் பண்ணுறாங்க. இங்கே மாதிரி சாப்பாடு காம்போ, பாதாம் பால், சாரி என்ன ரசமலையா, இதானே இனிப்பு தானே சாப்பிட்றீங்களா மக்களே? இங்கே வந்தால் சாப்பிட்றதுக்குனே வரலாம் மாட்டிருக்குதுங்க. இங்கே பாருங்க என்னென்னமோ வச்சுருக்காங்க. டோனட்டு, அப்புறம் பப்பு, மசாலா பப்பு, வெஜ் ரோலு, காலிஃப்ளவர், இது புளியோதரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி, புளியோதரை. அப்புறம் அங்கே பார்த்தது எல்லாமே இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க. அப்புறம் இங்கே பாருங்க மக்களே, மீல்ஸு, அது ஒரு ரைஸு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இருக்குது சம்திங் பருப்புது எல்லாம் நிறையா இருக்குது மாட்டிருக்கு. சரி ரைட்டு, நம்மளால ரசமெல்லாம் வாங்குற அப்படி டேஸ்ட் பண்ணலாம். மாப்பிள்ள ஸ்பூன் வாங்கி அந்த கேப்பில் அடிச்சிட்டிங்களா? எஸ். எங்கள் வீட்டில் மாட்டு ஜிம் நான் சாப்பிட மாட்டேன். இங்கே மாட்டு ஜிம் பாட்டு இருக்குதுங்க மக்களே. நல்லா இருக்கு. எவ்வளோ? 50 ரூபா. அவ்வளோதான் மக்களே. திஸ் இஸ் எக்ஸிட்டு. அப்படியே இங்கே பாருங்க, இது சிப்ஸு, சுத்தமான ஹனி, ஓகேங்களா, தேன், வாட்ரு பாட்டிலு. இதுக்கு ஒரு இல்லையா சார்? போகலாமா? வெளியே போகலாம். ஏன் அவ்வளோ தானே? பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் இருந்துட்டு நம்ம சாப்பிட்டு போகலாம். ஓகே மக்களே, இப்போ ஃப்ரீ பிரசாதம் இருக்க மாட்டிருக்கு. இங்கே பாருங்க மக்களே, ஃபைனலாக வந்து ஃப்ரீ பிரசாதம் வாங்கி எல்லாருமே வந்து சாப்பிட்டுருக்காங்க. அங்கே வந்து நல்ல வேலை நம்ம புளியோதரை இதெல்லாம் வாங்கி சாப்பிடல. இங்கே எல்லாமே வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். இது போல் தான் மக்களே கோயில். அப்படியே ஒரு சுற்றி வந்தாச்சுங்க மக்களே. எல்லாத்துக்கும் சாம்பார் சாதங்க சிறப்பு. இந்த ஒரு இடத்துல இந்தியாவில் இருக்கிற மொத்தம் 32 ஸ்டேட்டா? 32 30 ஸ்டேட்டா மொத்தம் இந்தியாவுமே இங்கே இருக்குதுங்க மக்களே, ஒரே இடத்துல. நல்லா இருக்குது மக்களே, நல்ல ஒரு வைப்பு, சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, ஃபைனலாக மாப்பிள்ள சாப்பிட்லாமா? சாப்பிட்லாங்க. ஓகே சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஓகே மக்களே, அப்படியே எடுத்து
ஆனால் இதுக்கு என்னென்னா அந்த ரவுண்ட் ஸ்பூன் கொடுத்துருந்தா ஓகே நம்மகிட்ட இருக்குல்ல. அங்கே வந்து அங்கே மாப்பிள்ளை அந்த ரசகுல்லா வாங்கினப்ப 2 எடுத்துக்கிட்ட மக்களே, அவர் 2 எடுத்து கொடுத்தாரு. நல்லா இருக்கு. வெண்பொங்கல் வெண்பொங்கல் மக்களே. வா, லைட்டாக அந்த கசப்பு சுவையோடு இருக்குது பார்த்தீங்களா? லைட்டாக கசப்பு சுவையோட ஒன்று மூலிகை தான் போடுவாங்க. நல்லா இருக்கு. கேளு ஒயிட் ஃபீல்ட் தானே, வாமா பட்டாக்கண்ணே. அவ்வளோ ஜிபே பண்ணுவாங்களா? அதனால தான் இங்கே யாருமே கேஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லா பக்கம் ஜிபே தான். கேளு ஜிபே. ஃபஸ்ட்டு டைம் பெங்களூரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸு, டவுன் பஸ், பெங்களூர் சிட்டி பஸ். ஓகே மக்களே. நந்தகோபாலா அந்த மாதிரி தான் அவ்வளோ இருக்குது. அம்பி மக்களே, நம்ம அண்ணா வீட்டுக்கு பக்கத்துலேயே போய் இறங்கிக்கலாம் மக்களே. ஓகே மக்களே, பாய். அவ்வளோதான் மக்களே, இறக்கி விட்டு கிளம்பிருச்சுக்க. அதாவது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒயிட் ஃபீல்டுன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து மறுபடியும் 24 ரூபா இதுங்க. முதல்ல நான் இந்த பஸ் ராமகுண்டகல்லி வர்த்தூர் போகும்னு நினச்சேன். ராமகுண்டகல்லின்னா நான் இங்கேயே வந்து இறங்கிருக்கல, காசு கம்மி. பரவாயில்ல வாங்க, எல்லோரும் அனுபவம் தானே. அனுபவம் என்ன, மறுபடியும் தோத்துட்டே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நாங்கள் தோத்துட்டே தான் இருப்போம். அது நாங்கள் பிறந்த சாபக்கே. அடா முன்னாடி எல்லாரும் அனுபவம் தானே. எத்தனை மாப்பிலாம் அனுபவப்படுறது, வாழ்க்கை ஃபுல்லாக கிடச்சிச்சு வரைக்கும் 90 வயசு ஆச்சு ஆகிற வரைக்கும் அனுபவம் தானே இருக்குது. நாம் கற்றுக்கிட்டு அனுபவத்தை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். எப்படி சிக்கத்தில் இப்படி போலமா? ஓகே, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். When you go, call me. You can go. You professional cricket player? Yeah, I will go for coaching. Coaching, okay. Good. வச்சு மக்களே, ஃபைனலி வந்தாச்சு. இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து சோஃபா அளவு எடுத்தாங்களா. ஸோ சோஃபா வந்து டீப்பாய், அது ஒரு சோஃபா பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. இங்கே பாருங்க, நல்ல குஷன் டைப்பில் சோஃபா வந்துருச்சு. புது சோஃபா வாங்கியாச்சு உகாதி அன்னைக்கு. எவ்வளோண்ணா இது சோஃபா? இது 3 1 + 1 ஓகே பாருங்க மக்களே. அண்ணா நம்ம அந்த ஒரு சோஃபா கடைக்கு போயிருப்போம், வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முந்தின வீடியோ ஓகேங்களா. ஸோ நல்லா இருக்கு. ஓகே அண்ணா இது என்ன பருப்பு? பச்சைப்பயிறு. ஓகே பாசிப்பருப்பு மக்களே, பாசிப்பருப்பு அதனுடைய சேலடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுளியம். இது அங்கே இருந்துச்சு, எஸ்கானில் இருந்துச்சு. தேங்காய் எண்ணெயில் போட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது வருட பிறப்பின் ஸ்பெஷல். மாப்பிள்ள கவைசீர் நல்லா இருக்கா? ஓகே மக்களே, நமக்கு ரொம்ப ஆர்வம் வந்து இதுதான், சுளியம் தான், உப்புட்டு. சரிங்களா, சூப்பர் மக்களே. ஆக்சுவலாக நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ டேஸ்ட் அதே மாதிரி தான், எந்த வித மாற்றமும் இல்லை. ஆமாம், இங்கே ஃபேமஸ் ஒத்துக்கிற. ஓகே, மூங் டால் சாலட். மக்களே, ஒப்புட்டு ரசம், ஒப்புட்டில் ரசம் வச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வழியில் வாங்க, ட்ரை பண்ணுங்க. மைசூர், சத்தியமங்கலம், அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வரலாம். அந்த வழி நல்லா இருக்கும். ஒப்புட்டு ரசம் மக்களே. ஆமாம், இது அண்ணா ரைட்டு. இந்த ரசம் இங்கே குக்கே சுப்பிரமணிய சாமி கோயிலில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே செம்ம ஒர்த்து. போட்டுக்கிறேன்.